அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க். ஸோ அதில் இப்போ சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1720 பேர் இருக்காங்க. அது மட்டும் தான் என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனலோட லிங்க். ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடே வீடியோவிலே சொல்லியிருந்தேன். ஸோ என்ன மாதிரி சொல்லியிருந்தேன்னா, ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக 45,617 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டல் டச் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் ஹை, ஒரு 300 பாயிண்ட் மட்டும் தான் ஹை கொடுத்துருந்துச்சு. ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சைட்வேஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன் டேல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேண்டில் ஏதாவது கொடுத்துருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவும் தரல. ஆனால் நேற்று லோவை கட் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் ஆச்சுன்னா ஸோ அடுத்தடுத்து கீழே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லு தான் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இதை ஈவினிங் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ஒரு 85 to 90% ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது. அப்படி கேப் டவுன் ஆச்சுன்னா எந்த இடம் அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 45,200 ஒரு டெம்பரவரி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி 44,500 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி கேப் அப் ஆகிடுச்சுன்னா இந்த 46,300 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எந்த இடத்துல ஓப்பன் ஆனால் எப்படி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 46,050, பிவோட் பாயிண்ட் 45,850, சப்போர்ட் 45,610. இன்றைக்கி ஹை 46,048, லோ 45,615, ஓப்பன் 45,962, க்ளோஸ் 45,825. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே தான் போயிருக்கு. இன்றைக்கி சைட்வேஸுங்கிறனால ஸோ இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் டேட்டாஸ் வச்சு ஸோ கண்டிப்பாக நாளைக்கு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால் எதை வச்சு ப்ரிடிக்ஷன் பண்ணோம்னா நம்ம கண்டிஷன்ஸ் வச்சு தான் ப்ரிடிக்ஷன் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நேற்று லோக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் இந்த லோ எடுத்துகிட்டு ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக 45,200 வர வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த 45,200 வர வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள் புட் ஆப்ஷனை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45,200 வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டலோ 15 மினிட்ஸ் கேண்டலோ கிரீன் கலர் கேண்டல் போட்டதுக்கப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் சைடு போனோம்னா இந்த 45,610, 45,850 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 46,050 வந்ததுக்கப்புறம் ஒரு புட் ஆப்ஷன் எடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிவோட் இல்லை சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ மூணாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ இந்த 45,610 மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட அது டச் பண்ணிவிட்டு ஒரு 45,600 டச் பண்ணிவிட்டு 46,800 வரைக்குமே வந்திருக்கு. ஸோ ஓகே, மறுபடியும் இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுனால ஸோ இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்குமே சைட்வேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக என்ன சொல்கிறதுனா ஒரு எக்ஸ்பைரி டே அன்றைக்கி ஒரு பிளட் பாத் எதிர்பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ எஃப்ஐடிஎஸ் நிறைய ஆர்டர்ஸ் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்ப ஸோ மார்க்கெட் கொஞ்சம் சைட்வேஸில் தான் இருக்கும். நாளைக்கும் கொஞ்சம் சைட்வேஸ்லேயே இருந்துச்சு அப்படின்னா ஸோ அடுத்த நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய பிளட் பாத் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிஷன்ஸ் மறுபடியும் சொல்லிடுறேன். கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா 45,200 வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு புட் ஆப்ஷன்ஸ் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக அந்த சப்போர்ட்டை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக அந்த பிவோட்டையும் செகண்ட் டார்கெட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான கண்டிஷன்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்குமே கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரி தான் தெரியுது. ஸோ நாளைக்கு ஓப்பனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். ஒன்று ஃபெடரல் பேங்க்கோட சப்போர்ட்டு கொடுத்துருந்தா 145 எக்ஸாக்டாக அதை டச் பண்ணிவிட்டு ஸோ 147 சொன்ன டார்கெட் கரெக்டாக அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்பிஐன்னு அதே மாதிரி தான் சொல்லியிருந்தேன். 643 பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் டச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 654.45 வரைக்கும்லாம் வந்திருக்கு.
ஒரு 8-10 பாயிண்ட்ஸ் பக்கம் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி நேற்று லோ கட் பண்ணால் ஸோ கண்டிப்பாக ஒரு செல் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி நடக்கலை. 1400 அந்த லோவும் கட் பண்ணல, அந்த லோவையே அப்படியே சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1452 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ சொன்னதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 2 பேங்க் வந்து கரெக்டாக வந்திருக்கு, ஒன்று வந்து ஹெச்டிஎஃப்சி மட்டும் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ வச்சு இன்ட்ராடேக்காக நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஎன்பி. ஸோ பிஎன்பி ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பாயிண்ட்டுக்கு வந்து 8000 ரூபாய், ஆனால் ஒரு பாயிண்ட்டு 3 ரூபா 4 ரூபாயில் தான் ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த ப்ரைஸில் ஓடிட்டுருக்குன்னு சொல்லிட்டு 25,000 இருக்குது நாம் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. ஸோ பிஎன்பி பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சப்போஸ் ஒன் சைடு மார்க்கெட்டெல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம பிரின்சிபலை மட்டும் காலி பண்ணிடும். ஆனால் அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 119.60. ஸோ 119.60 வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பை எடுத்தோம்னா ஸோ அதோட டார்கெட் வந்து 120, 121, 23 வரைக்குமே வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பிஎன்பி பேங்க்கில். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க். ஸோ ஏயு பேங்க்கோட இப்போ சப்போர்ட் வந்து போயிட்டுருக்குது. இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 613.60. ஸோ மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்தாலோ இல்லை இந்த ஹையை கட் பண்ணிவிட்டு காலையில் ஓப்பன் ஆனாலோ ஸோ கண்டிப்பாக 636-40 வரைக்குமே வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஏயு பேங்க்கில். ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா இண்டஸ் ஐஎன்டி பேங்கோட இப்போது சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1529.60. ஸோ அந்த இடத்துல மறுபடியும் வந்து டச் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா 1545 இல்லை 55 வரத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஏயு பேங்க்கில். மொத்தம் வந்து 3 பேங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பிஎன்பி பேங்க்கோட ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 119.60. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏயு பேங்க்கோட சப்போர்ட் வந்து 613.60. ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா இண்டஸ் ஐஎன்டி பேங்க்கோட சப்போர்ட் வந்து 1529.60. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் போகிறதே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த இடம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பையாக செல்லாக தான் எடுக்கணுமே தவிர ஸோ அவசரப்பட்டு வந்து நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணவே கூடாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷனோட நாளைக்கு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.